இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் என்னன்னா, இந்த லாக்டவுன் நடந்துச்சுல அந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனா இங்க ஒரு பெண் அதே அளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளில போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே நமக்கு ஒரு ஏகப்பட்ட ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன, அப்படி என்னதான் லாக்டவுன்ல கஷ்டப்பட்டாங்க, இதை எல்லாத்தையுமே விறுவிறுப்பா சொன்ன படம் தான் டக்ஷர் கபர். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, பெங்காலில மட்டும்தான் இருக்கு. தமிழ்ல சொல்றதுக்கு தான் நான் வந்துட்டேனாச்சா. சோ வாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் பேசுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படி இந்த சேனல் பிடிச்சிருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல், நான் அறிக்கிறேன். நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பம்னா பெரிய குடும்பம் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு ஆகுது. ஆனா இவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இது வரைக்குமே பிறக்கல. பிறக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். அன்னைக்கு ஒரு நாள் ஹஸ்பண்ட் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் ரொம்ப லேட்டா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து கேந்திருக்கிறாங்க. கேஞ்சிட்டியா, மணிக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவ, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்ட்டு அதட்டுறாரு. ஆனா கிரண்க்கு என்ன பண்றாங்க, லைட்டா பயத்தோட ஓகேங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கிச்சனுக்குள்ள போனதுல இருந்து சமையல் பண்றாங்களோ இல்லையோ நல்லா புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி என்ன புலம்பிட்டு இருக்காங்கன்னா, ரெகுலரா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இட்லி செய்வாங்க, ஒரு நாள் தோசை செய்வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு கிரண் டெய்லி பண்ணி கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டாரு, ஒரு வேலைக்கு 4 வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஜூஸ், ஸ்நாக்ஸ், ட்ரிங்க், டயட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம பிரெட்ல ஜாம் தடவி தின்னுவாரு, அதை கூட கிரண் தான் பண்ணி கொடுக்கணும். இப்படி பட்டவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு கிரண் டெய்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அந்த கிச்சனுக்குள்ள ஒரு எலி வந்துட்டு போகுது. இந்த வீட்டுல எலித்தலை தாங்க முடியல அப்படின்ட்டு கிரண் ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த எலி தான் கிரணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. ஏன்னா கிட்டத்தட்ட சில வருஷங்களாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு அந்யோன்யம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த எலி தான் கிரணோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கு. இப்போ கிரணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா போன்லாம் கிடையாது. அந்த போனுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுட்டாரு. ஏன்னா இந்த பொண்ணு வேற ஆண் கூட பேசுவா அப்படின்ற ஒரு பயத்துல புடிங்க வச்சுக்கிட்டாரு. கிரண் அதிகமா வீட்டை விட்டு வெளில கூட போக மாட்டாங்க. அப்பப்போ அவங்க வீட்டு மாடிக்கு போவாங்க. அப்படி போறப்ப எதிர்த்த வீட்டுல இருக்க ஒரு ஆன்டி கூட சைக்கிள்ல பேசிப்பாங்க. அப்போ கூட என்ன பேசுவாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு எந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், எதை செஞ்சு கொடுத்தா அவர் பிடிக்கும் அப்படின்றத அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர மத்தபடி வேற எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றனால அடிக்கடி வெளில போயிடுவாரு. இந்த லாக்டவுன் போட்டனால வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட உயிரை வாங்கிட்டு இருக்காரு. எப்பதாண்டா இந்த லாக்டவுன் பிடிக்கும், இப்போ கிட்ட இருந்து நான் தப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி கிரண் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி உங்க பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வாசனை பிடிக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. வாசனைனா நறுமணம், சென்டா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும், இதோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. திருமணமான பெண்கள் எல்லாத்துக்குமே வாசனை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். எந்த பெண் கிட்ட போய் கேட்டாலும் அவங்க கணவர் மேல வர ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கிரணுக்கு அதையும் தாண்டி ஒரு பொருள் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுதான் அவங்களோட சாரி. அவங்க சாரியை தோச்சு காய வைக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு ஸ்மெல் இருக்கு. அது என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேல வர ஸ்மெல் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் முன்னாடியில இருந்து அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் கிரணுக்கு தெரியும். பட் தெரிஞ்சாலும் தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் டெய்லி வேலைக்கு போறேன் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பகல் ஃபுல்லா இருந்துட்டு நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வரும்போதெல்லாம் ஹீரோனை தொடக்கூட மாட்டாரு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண்க்கு என்ன பண்றாங்க, ஒரு 11 மணிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதுல ஆப்பிள் விதைகள் இருக்கு, நீ என்னத்தை தான் ஜூஸ் போடுற அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்டிட்டு போறாரு. இது ஒண்ணு ஹீரோனுக்கு புதுசு கிடையாது, ரெகுலரா அப்படி திட்டு வாங்குறதா. ஆனா ஹீரோனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ரெகுலரா அடிப்பாரு, இப்ப அடிக்காம கோவம் மட்டும் பட்டு போறாரு அப்படின்ட்டு நேரா அந்த பெட்ரூமோட வாசலுக்கு போயிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. புல்லு ஏதோ கிசு கிசுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. மேபி புலம்பிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்களும் சமையல் பண்ண போறாங்க. அப்போதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா இந்த ஆள் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கார்ல, அந்த பொண்ணு கூட வீடியோ கால்ல கடலை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கல்யாணம் ஆகாத பையன் ரூம் குள்ள இருக்கானா தப்பா நினைக்காதீங்க. அதுவே கல்யாணம் ஆன ஒரு பையன் ரூம் குள்ள இருக்கானா எந்த பொண்டாட்டியும் அதுக்கு அலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு கிரண் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆள் லவ்
லவ் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமாக்கி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவருக்கும் தெரியும், இந்த ஒய்ஃபுக்கும் தெரியும். 2 பேரும் தெரியாது அப்படின்ட்டு தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அப்பப்போ ஒரு ஞாபகம் வரும். என்னன்னா, அந்த பொண்ணோட கணவனை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒன்னா இருந்தா அதை பார்த்து இவன் கோவப்படுவான், வைத்தறிச்சல் படுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அப்ப வேற நம்ம வேற ஆச்சா, நம்ம ஒழுக்கமான பெண்ணாச்சு அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதோட கிரண் தனக்கு பிடிக்காத இன்னொரு ஸ்மெல்ல பத்தி சொல்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க மாமியார் வீட்டுல தான் இருந்தாங்க. அதுவும் படுத்த படிக்க. அவங்க எந்த அளவுக்கு படுத்த படிக்கனா, அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வேணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாம இருந்தவங்கள அவங்க ரூம்குள்ள அடிக்கிற மெடிசன் அண்ட் டெட்டால் வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பொண்டாட்டி மேல தான் புருஷனுக்கு பாசம் இல்லைன்னு பார்த்தா பெத்த தாய் மேல கூட பாசம் கிடையாது போல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஏதோ பிசினஸ் மேன் சொல்றேன், ஏன் ஒரு நட்ச வச்சு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நட்ச வச்சு பார்க்கலாம், ஆனா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்மெல் வந்து ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காம போயிட்டு, அதனால என்ன பண்றாங்க, ஒரு நாள் அந்த பாட்டியம்மா சாப்பிடுற சாப்பாட்டுல பெஸ்ட கலந்து கொடுத்துறாங்க. அந்த பாட்டியம்மாவும் இயற்கையா சேர்த்த மாதிரி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டாங்க. ஏன்னா வயசானவங்க எப்படி இறந்தாங்கன்ட்டு தெரியாதாச்சா. அது மட்டும் இல்லாம அவங்க செத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷமா தன்னோட அம்மா எப்படிதான் செத்தாங்க அப்படின்றது அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. அவங்க மாமியார் செத்த கடுத்தது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிக வேலைக்கு இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வெளில போன கடுத்தது அவங்களுக்கான சாப்பாடை செஞ்சுட்டு கீழே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பழப்போன லாக்டவுன் போத்த கடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அதை செய் இதை செய் அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லாக்டவுன் எப்பதான் முடிய போதோ அப்படின்ட்டு கிரண் திருப்பி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது கிரண் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. அந்த காயங்கள்லாம் அது ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்றத கிரணே சொல்றாங்க. என்னதான் கிரண் ஹஸ்பண்ட் பகல கிரண் கிட்ட பெருப்பா நடந்துக்கிட்டாலும் நைட் அவங்க பெட்ரூம்ல எல்லா லைட்டையும் அணைத்திட்டு கிரணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம அந்த பொண்ணு கூட ரெகுலரா தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதுக்கு அந்த லைட் எல்லாம் நிறுத்திட்டு சம்பவம் பண்றாரு, ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி லைட்டை நிறுத்திட்டு அந்த கிரணுக்கு பத்தி அவர் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காருல, அந்த பொண்ணு நினைச்சிட்டு தான் ஒரு சம்பவம் பண்ணுவாரா. இதெல்லாம் ஒரு கொடுமை. இந்த கொடுமையை தாண்டி கிரண் கிட்ட இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிரணுக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. கையில கிடைக்கிற பொருள் எடுத்தா அந்த ஆள் பண்டைய புடைச்சலாமா கூட யோசிப்பாங்க. பட் எப்படி உடைக்க முடியும், இவங்க சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லா தருணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துப்பாங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமணமான கொஞ்ச நாள்லயே கிரண் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமாறாங்க. ஆனா துரதிருஷ்டமா அந்த கரு வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிட்டு, ஆனா கொஞ்ச நாளே மீண்டும் கர்ப்பமாக்குறாங்க. ஆனா அந்த கர்ப்பமும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிட்டு, இப்படி அடுத்தடுத்து 2 கருக்கள் கலைஞ்சு போனனால இவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அதை அகற்றிட்டாங்க. இனிமேட்டு என்ன பண்ணாலும் கிரனால குழந்தை பெத்துக்க முடியாது. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிறான்ட்டு கிரண் நினைக்கிறாங்க. ஆமா, ஒரு பெண்ணோட குழந்தை பெத்துக்க முடியாதுன்னா அது என்ன தப்பா, அது என்ன தவறா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு தெரியுது. இப்படி கிரணுக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் அதை போக்குறதுக்காக ஒரு டார்க் ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சத பாட்டை பாடுறது இல்லைன்னா அழுக்கிறதா பண்ணுவாங்க. அப்படி பண்றப்பலாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்னோட வெளிச்சம் எனக்கு தெரியும், அப்ப தெரியறப்பதான் இந்த ரூம்குள்ள லைட் போடுப்பா அப்படின்ற மாதிரி மனதுக்குள்ள சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. கற்பனை இப்ப நிகழ்காலத்தை காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, பிரேக்பாஸ்ட் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப 5 நிமிஷத்தை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எலிக்கிட்ட ஒரு பேன் கேக்க கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக செஞ்சு வச்சிருந்த சாப்பாட்டுல எல்லாம் எலி பாய்சனை கலந்துட்டு இருக்காங்க. அப்படி கலந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வாசனை பிடிக்குன்னு தோணுது, எங்க உங்களுக்கு தேவையான சாப்பாட்டெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டேன், நான் மேல போய் துணி காய போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. இந்த பொண்ணு விஷம் கலக்காத தெரியாத உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த காதலி கூட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரண் மேல இருக்க ஒரு துணியோட வாசனையை பிடிச்சிட்டு இருக்காங்க. கீழே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் துடிச்சு இறந்து போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு ஏதோ எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு கிரண் போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் இந்த லாக்டவுன்ல இப்படி லாப்பா நடக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கமா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஆதல் படுத்துற மாதிரி காட்டிக்கு இந்த படத்தோட கதையை பிடிச்சிட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் பேசினது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோக்கள் வரும். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதோட சூப்பரான ஒரு படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.